இந்த தேவேந்திரனுடைய சபையிலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? என்னம்மா நினைச்சாங்க? இந்த உலகத்திலே தேவர்களுக்கேன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா என்ன, அசுரர்களுக்கு நாம் அடிமையாகத்தான் வாழ்கிறோம். என்ன அவங்க நம்மள அடி மாட்டிடுறாங்க. என்ன, அவங்க வந்து சாப்பாடு வேற, நம்ம சாப்பாடு வேற. அவங்க போற நல்ல மாமிசமா சாப்பிட்டு நல்ல திடகாத்திரமா இருக்காங்க. மது மாமிசத்தை சாப்பிடவங்க. ஆமா, நம்மள அடி நொறுக்குறாங்க. அதனால நாம தவம் தவம் தவங்கிற பேர்ல தேவர்கள்னு பேரை கேட்டாலே அசுரர்கள் அடி உதையாத்தான் இருக்கு. ஆமா ஆமா, அவங்களை கண்டு நாமெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்களை விட நாம் பலம் படைத்தவர்களாக வாழ வேண்டும். ஆமா ஆமா, இதே அழகோட இதே இளமையோட என்றும் நாம சிறப்பா வாழணும்னா என்ன செய்யணும்? அதாவது அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும். அமிர்தம் கடையணுமா? ஆமா. அது எங்க போய் கடையிறது, எதை கடையிறது தெரியலையே. அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் என்று சத்தா சமுத்திரத்தை தாலியாகவும், மகேந்திரி மலையை மற்றாகவும், வாசுகி என்ற பாம்பை கயிறாக போட்டு சரி தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் நின்று சரி இழுத்து அமிர்தம் கிடைக்கிறார்கள். தேவர்களும் அசுரர்களும் சத்தா சமுத்திரத்தை தாடியாகவும் சரி மகேந்திரி மலையை மற்றாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாக போட்டு தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் நின்று என்ன பண்றாங்க? இழுத்து அமிர்தம் கிடைக்கிறார். இழுத்து 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 கடலை கடைஞ்சாங்க. அந்த அமிர்தத்தை முதலாவது யார் பிறக்கிறார்? கடல்ல யாருமா வந்து பிறக்கிறது? மூத்தவள் பூதேவி முதலாவது வந்து பிறந்தார். உங்க அக்கா. எங்க அக்கா? ஆமா. யாரு? மூதேவி எங்க அக்காவா? ஆமாடி. என்ன அப்படி? அதான் வஞ்சகம் இல்லாதவ. எங்க அக்கா தான் வஞ்சகம் இல்லாதவ. எல்லாருக்கிட்டையும் போவா தூக்கங்கிற பேர்ல. அப்படி சொல்லு. வயசான ஊடு பார்க்க மாட்டா, சின்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டா, இளவட்டோன்னு பார்க்க மாட்டா, கொஞ்சம் வயசு பிள்ளைன்னு பார்க்க மாட்டா. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் தூக்கங்கிற பேர்ல போவா. இரண்டாவது ஸ்ரீதேவி வந்து பிறந்தாள், வஞ்சகக்காரி. இப்படி ஒவ்வொன்றாக பிறந்து கொண்டே இருக்கும் போது சரி 10ஆவதாக அமிர்தம் வந்து பிறந்தது. அமிர்தம் ஒரு வழியா வெளியில கிளம்பிருச்சு. அமிர்தம் வந்து பிறந்த உடனே அமிர்தத்தை பார்த்த உடனே தேவர்களும் அசுரர்களும் கடையிறத நிப்பாட்டிட்டாங்க. அமிர்தத்தை புசிப்பதற்காக தர்க்கமிடுகிறார்கள். எனக்குத்தான் அமிர்தம் வேணும், நான் தான் முதல்ல சாப்பிடுவேன். அசுரர்கள் எனக்கு தான்றா. எனக்குத்தான் முதல்ல அமிர்தம் வேணும். தேவர்கள் நாங்க தான் சாப்பிடுவோன்றான். நாங்க தான் கடைவோம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை அருந்துவதற்காக அமிர்தம் வெளியில வந்துருச்சு. தர்க்கமிடும் போது அதை யார் பார்த்தார்? யார் பார்த்தா? ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பார்த்தார். ஓஹோ, ஆஹா, என்ன தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை புசிப்பதற்காக தர்க்கமிடுகிறார். சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. இந்த அமிர்தத்தை அசுரப்பைக சாப்பிட்டாங்கன்னா தேவர்களையும் முனிவர்களையும் இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவாங்க. ஏற்கனவே தேவர்களை படாத பாடுபடுத்தலாம் இந்த அசுரப்பைய. ஆமா ஆமா, இந்த அமிர்தத்தை சாப்பிட்டாங்கன்னா இதை விட அவங்களுக்கு பலம் கூடிரும். ஆமா, ஆகையினாலே அவங்கள ஒரு சொட்டு கூட சாப்பிட விடக்கூடாது. இந்த அமிர்தத்தை தேவர்களுக்குத்தான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் ஆமா என்று எண்ணம் கொண்டு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி என்னதாயி அமிர்தத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக என்ன என்பெருமான் எப்படி வருகிறார்? எப்படி அம்மா வேடம் எடுத்து வருகின்றார்? அழகான 16 வயது பருவ மங்கையை போல ஓஹோ வடிவம் எடுத்து சபாஸ் எப்படி வருகிறார்? பாடுகண்டை கொலுசை ஈடு உண்டுமோ புதுசே, பாடுகண்டை கொலுசை ஈடு உண்டுமோ புதுசே, பத்தரமாத்து தங்க ஒட்டியானமா, அதை பார்த்து 10,000 வேணுமா, தங்க ஒட்டியானமா, பார்த்தவர் மனம் பரவங்க படப்பாதில் உள்ளோர் கண்டு மகிழ்ந்திட, பார்த்தவர் மனம் பரவங்க படப்பாதில் உள்ளோர் கண்டு மகிழ்ந்திட, பார்வுகளும் புகழும் பட்டு சேலையா, இரு கரைகளும் கூந்தங்க சரிக வேலையா, பட்டு சேலையா, மூவாயிரம் பொன்னேருமா மூக்குத்து ஆம்பத்தா, மூவாயிரம் பொன்னேருமா மூக்குத்தியா
16 வயது பருவ மங்கையைப் போல வடிவம் எடுத்தார். பார்த்தவர்கள் பரவசப்படக்கூடிய அளவிற்கு என்ன அழகு சிலையா வடிவம் எடுத்தார். அப்படி தங்க சிலையா நடந்து வந்துகிட்டு இருக்கா. எப்படி வருகின்றார்? எப்படி அண்ணன் நல்ல நடை நடந்து ஆதாரமாய் கைகள் வீசி சின்ன நல்ல நடை நடந்து சிங்காரமாய் கைகள் வீசி பெருமாள் நல்ல மோகினியார் தேகி வாரார் அசுரரிடம் மோகினியார் அண்ணன் நடை நடந்து ஆசாரமாக கைகள் வீசி கையை வீசி சின்ன நடை நடந்து சிங்காரமாக கைகள் வீசி ஆமா சும்மா ஜல் ஜல் ஜல்னு கால்ல சலங்கை ஒலிக்க அப்படி ஜல் 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 நடந்து வந்துகிட்டு இருக்கா. அழகான பருவ மங்கையா நடந்து வர்றா. ஆமா இந்த கொலுசு சத்தத்தை கேட்டதா என்ன ஆச்சு? தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை மறந்துட்டாங்க. இந்த காட்டுக்குள்ள கொலுசு ஓசை கேட்க ஐ பொம்பளை புள்ள வர்றா. மோகினியை பார்த்தார். அழகு பெண்ணை பார்த்த உடனே அழகான பொண்ணு வர்றாளே 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 அமிர்தம் சாப்பிடுறதுக்காக சண்டை போட்டதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆமா அமிர்தத்தையே மறந்துட்டாங்க. பொம்பளைய பார்த்த உடனே வாய பொளந்துட்டாங்க. பார்த்தார் எம்பெருமான். ஆஹா இனி நாம என்ன சொன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் கேட்பாங்க. ஆமா என்ன மயங்கிட்டாங்கல்ல என்று என் பெருமாளாகிய மணிவண்ணன் என்னம்மா அப்பா தேவர்களே முனிவர்களே ஐ பொண்ணு பொண்ணு நல்லா தெரியுதா? பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையே தான். ஆமா ஆமா அப்பா தேவர்களே முனிவர்களே என்னம்மா என்னம்மா நீ யாருக்காக? அப்பா தேவர்களே அசுரர்களே என்னம்மா 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 ஆமா என்ன காரணத்துக்காக ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறீங்க? ஓ எங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுக்கு தகராறு வந்துருச்சுன்னு கேக்குற? ஆமா 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 அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? இந்த பெரிய சத்தா சமுத்திரத்தை நாங்க ரெண்டு இரு தரப்பினர் சேர்ந்து கடைஞ்சோம். சரி நாங்க இழுத்த இழுவையில தான் அமிர்தம் வெளியில வந்துச்சு. ஓஹோ அப்போ நாங்க தானே அதை முதல்ல சாப்பிடணும். நீங்க அவ்வளவு வேகமா இழுத்திருக்கீங்க. நாங்க இழுவைன லேசுப்பட்ட இழுவையா சுண்டி இழுத்தமா இல்லையா? அதனால அமிர்தம் உங்களுக்கு நாங்க தான் முதல்ல சாப்பிடுவோம் நாங்க சொல்றோம். ஆனா அந்த பசங்க அவங்க தான் முதல்ல சாப்பிடுவேன்னு சண்டை போடுறாங்க. சரி இதனாலதான் எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இந்த அமிர்தத்தை சாப்பிடுறதுக்காகத்தான் உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை. ஆமா ஆமா ஒண்ணும் பிரச்சனையே வேண்டாம். என்னம்மா சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு வரிசையா உட்காருங்க. சரி நானே நீயே என் கையால அமிர்தத்தை தூக்கிட்டு ஓடி போயிடுறேங்கிற? ஆஹா என் கையால உங்களுக்கே நான் பங்கு வச்சு கொடுக்கறேன். என்னது உங்கையால எங்களுக்கு அமிர்தத்தை பங்கு வச்சு கொடுக்க போறியா? ஆமா அடா 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 என்ன நாங்க செய்த புண்ணியம் என்ன புண்ணியம் எம்மா உன் கையால விஷத்தை கொடுத்தாலே அமிர்தத்தை சாப்பிட மாதிரி சாப்பிடுவோமே. நீ உன் கையால அமிர்தத்தையே பரிமாறிய சொல்லியே வாங்கப்பா நம்ம ஆட்கள வரிசையில உட்காருங்க. தேவர்களையும் அசுரர்களையும் இரண்டு வரிசையாக அமர வைத்தார். இரண்டு வரிசையாக அமர வைத்த எம்பெருமான் சரி என்ன நினைக்கிறார்? என்னம்மா நினைச்சாரு? அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுக்கப்படார் என்று கண்ணபெருமான் தேவர்கள் பக்கமாகவே அவர்கள் வரிசையிலே முதலிலே பரிமாறி கொண்டு வருகின்றார். தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்து விட்டு சரி அசுரர்கள் பக்கமாக வரும்போது என்ன பண்றாரு? வெறும் பாத்திரத்தை காட்டி மறைந்தார். வெறுஞ்சட்டியை காமிச்சிட்டார். ஆமா அப்பா அசுரர்களை அமிர்தம் காலியா போச்சு. காலியா போச்சா? ஆமாப்பா. உண்மையை சொல்லு நீ அவங்களோட ஆளா? நீ இல்ல 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 நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நீ அவங்களுக்கே பரிமாறிட்ட. நான் ரெண்டு பேருக்குமே பொதுவான ஆளு. இது அத்தனையும் தேவர்களும் முனிவர்களும் செய்த சூழ்ச்சியை விடாதீங்கப்பா. உடனே பார்த்தார் அசுரர்கள். இந்த தேவர்கள் தான் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து நம்மளை ஏமாற்றி விட்டார்கள். இந்த பொம்பளைய வரவழைச்சு அமிர்தத்தை அவங்களுக்கே பங்கிட்டு கொடுக்கும்படி செஞ்சிட்டாங்க. நாம சேலைய கண்டு வாய பொளந்துட்டு நின்னுட்டோமே. அசுரர்கள் எல்லாம் அமிர்தம் போச்சே. தேவர்களை அழிக்க வேண்டும் என்று விரட்டி வருகிறார். சரி தேவர்கள் எல்லாம் பார்த்தார். என்ன அந்த எம்பெருமானை தான் நினைத்து வணங்கினார். மறுபடியும் ஸ்ரீமன் நாராயணன் தான் வேண்டி நிற்கிறார். பார்த்தார் நம்மளாலதான தேவர்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து என்று எம்பெருமான் என்ன செய்கின்றார்? எப்படி? தன் கையில் இருக்கக்கூடிய சுதர்சனத்தை அனுப்பி. அது யாரு சுதர்சனம்?
சுதர்சனம்னா என்னன்னு தெரியாதாடி? எங்க சித்தப்பா வேறு சுதர்சனம். ஆஹா. கண்ண பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தின் பேர் தான் சுதர்சனம். சக்கராயுதத்துக்கு பேரா சுதர்சனம்? ஆமா ஆமா ஆமா. சரி 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 சரி. சக்கராயுதத்தை அனுப்பி அசுரர்களுடைய தலையை அறுத்து வரும்படி அனுப்பி வைத்தார். சக்கராயுதத்தை ஏவுகின்றார். சக்கராயுதத்தை ஏவி விட்டார். ஆமா. கண்ணனுடைய கட்டளைப்படி சரி என் பெருமானுடைய சக்கராயுதம் என்னதாயி எப்படி வருகின்றது? எப்படி அம்மா வருகின்றது? கரகரவென்று வரு